ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். தற்போது கும்பராசியில் ராகுவும் சிம்மராசியில் கேதுவும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 10/7/2026 அன்று பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கும், கேது பகவான் மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கும் ராகு கேது நட்சத்திர சாரம் பெயர்ச்சி ஆகிறார்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் அடுத்த 2 மாத காலம் சஞ்சாரம் செய்வார்கள். ஆங்கில தேதிப்படி 10/7/2026 முதல், தமிழ் தேதிப்படி பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26 முதல் ஆவணி மாதம் 25 வரை, சரியா 2 மாதம் 60 நாட்கள். நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் செல்லும்போது முதல் 3 நாட்கள், அதாவது 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் செல்வார். அப்போ கேது செவ்வாய் இணைவு. இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்களுடைய ராசி கட்டத்தில் ரிஷப ராசியில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அடுத்த 2 மாத காலம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விவகாரங்களில் கவனமாக இருக்கணும். ரிஷபத்தில் 9 நவகிரகங்களில் எந்த கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடந்தாலும் அடுத்த 2 மாதம் அவங்களுக்கு உடல் ரீதியான, மன ரீதியான, பண ரீதியான, குடும்ப ரீதியான பிரச்சனையை கொடுக்கும். ராகு விருச்சிகத்தில் செல்கிறார். ராகுவை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. கேது தான் மோட்சக்காரகன், மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கேதுவுக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா சனி. சனிக்கு ஆகாத கிரகம் அப்படின்னா கேது தான். கேது திசையில் சனி புத்தி நடந்தாலும், சனி திசையில் கேது புத்தி நடந்தாலும், எந்த திசை நடந்தாலும் அதில் ராகு புத்தி நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும், மரணத்தை ஏற்படுத்தும். துயரம், துக்கம், வேதனையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுவுக்கு 100% உண்டு. 10/7/2026 முதல் 13/7/2026 வரை, இந்த 3 நாட்கள் நாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் செவ்வாயும் 3 நாட்கள் இணைந்து செல்லும்போது பெரும்பாலும் பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை வரும், சகோதரருக்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டை வரும், சொத்து பிரச்சனை, வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி விடும். மேச ராசி அன்பர்களுக்கு ராகு கேது நட்சத்திர சார பெயர்ச்சி பலன் காணலாம். மேச ராசிக்கு 11வது வீட்டிலே குரு நட்சத்திரத்திலும் ராகு நட்சத்திரத்திலும் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 5வது வீட்டிலே தற்போது கேது பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு 10/7/2026 முதல் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் நட்சத்திரத்திலே அவுட்டம் 4ஆம் பாதத்திலே 11வது வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்ய போகிறார். அடுத்த 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் ரிஷபத்தில் கேதுவும் விருச்சிகத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்வாங்க. மேச ராசி என்பவர்களுக்கு 2ஆம் வீட்டிலும் 8ஆம் வீட்டிலும் சர்ப்ப கிரகங்கள் செல்லும். கடந்த 2 மாதம் வேலையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. வேலையில் இடைஞ்சல், முதலாளியிடம் உயர் அதிகாரிகளிடம் பிரச்சனை, வேலை சார்ந்து பிரச்சனை உள்ளவர்கள், தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வருமானம் சரியா இல்லை, வருமான குறைபாடு உள்ளவர்களுக்கு அடுத்த 2 மாதம் நவாம்ச கட்டத்தில் 2வது வீட்டிலே கேது வரும்போது உங்களுக்கு வருமானம் வரும்.
வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். செவ்வாய் நட்சத்திரத்திலே ராகு செல்லும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு, ஓட்டுநர்கள், காவல், மருத்துவம், மின்சாரம், தீயணைப்புத்துறை, யூனிஃபார்ம் போடக்கூடிய வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த 2 மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த 2 மாதத்தில் புதிதாக அரசு வேலை, யூனிஃபார்ம் வேலை உங்களுக்கு கிடைக்கும். மேசராசிக்கு நாம்ச கட்டத்தில் 2வது வீட்டிலே கேது வரும்போது அவசர பேச்சால் சில இடர்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவசரப்பட்டு பேசாதீங்க. மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கருத்து நீதி நியாயம் என்ன, அதை அறிந்து பேசுங்க. 2வது வீட்டிலே நாம்ச கட்டத்தில் கேது வரும்போது பல்வலி, முகத்தல காயம், ஒரு சிலர் தாடி விடலாம், முடி சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த 2 மாதம் பல்லு, நாக்கு, வாய், முடி சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலர் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் வேண்டுதல் வைத்திருந்தீங்கன்னா முடி காணிக்கை செலுத்தலாம். நாம்ச கட்டத்தில் 2வது வீட்டில் கேது வரும்போது முடி காணிக்கை செலுத்தலாம். அடுத்த 2 மாதம் பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெற்றோர்களுக்கு நோய் நொடி இருந்துச்சுன்னா, மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா, அல்லது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னா அடுத்த 2 மாதம் உடல்நிலை நன்றாக இருக்கும். காணாமல் போன பொருட்கள், திருடு போன பொருட்கள், நீங்கள் தவற விட்ட பொருட்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடுத்த 2 மாதம் மேசராசி என்பர்கள் அனுபவிக்கலாம். மேசராசிக்கு நாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் ராகு வருகிறார். நாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் ராகு வரும்போது ராசி கட்டத்தில் உங்களுக்கு 11வது வீட்டில் செவ்வாய் நட்சத்திரத்திலே இருக்கிறார். நாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் ராகு வரும்போது ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் பெரிய தொகையை கொண்டு போய் லாக் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. 2 மாதம் கொடுத்தீங்கன்னா அது லாக் ஆகிரும். நாம்ச கட்டத்தில் 8வது வீட்டில் ராகு செல்லும்போது சுங்க வரி, வருமான வரி, வீட்டு வரி, சொத்து வரி சார்ந்து ஜிஎஸ்டி வரி போன்ற வரிகளால் அரசு மூலம் சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் வரி கட்டக்கூடியவர்கள், அரசுக்கு வரி செலுத்தக்கூடியவர்கள் இந்த 2 மாதம் சரியாக செலுத்தி ஆவணங்கள் வாங்கி கொள்ளுங்கள். பேங்கில் கடன் வாங்கியிருப்பவர்கள் அல்லது தனியாரில் கடன் வாங்கியிருப்பவர்கள் சரியாக கட்ட முடியாது. உங்கள் நாணயம், நம்பிக்கையை எட்டிலே வரக்கூடிய ராகு கெடுத்து விடுவார். நாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால், விஷத்தால் சிலருக்கு தொல்லைகள் வரலாம். தெரியாமல் விஷம் குடிச்சிட்டேன், தெரியாமல் எறும்பு கடிச்சிருச்சு, பூச்சி கடிச்சிருச்சு, பாம்பு கடிச்சிருச்சு, இப்படி விஷ ஜந்துக்களால், விஷத்தால் பாதிப்புகள் வரலாம். நாம்ச கட்டத்தில் 8ஆம் வீட்டில் ராகு செல்லும்போது பயண போக்குவரத்தில் மேசராசி என்பர்கள் அடுத்த 2 மாதம் கவனமாக சென்று வருவது நல்லது. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.